ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? என்னோடது கொஞ்சம் டல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது, வேலை அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தைக்கிற மாதிரி இருக்குது. வேலை பெண்டிங் ஒர்க் ஏற்கனவே இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி தான். இன்னும் பெண்டிங் ஒர்க் இன்னும் முடியலை. முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணி அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களோட ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி காலையில் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு சம்பவம், அதை பார்க்கும்போது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு கடையில், எப்போவுமே நானும் என் பொண்ணும் வரும்போது அவங்க என் பொண்ணு கேட்பான், ஏன் இந்த கடையில் மீன் கடை தான் ஆக்சுவலாக அதில் என்ன இவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கேம்மா, எப்போ வந்தாலுமே அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். ஆனால் அது கடை ரொம்ப சின்ன கடை தான். அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பாடெலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மீன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மீன் விற்கிறாங்க. அப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு, அது என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். வந்து இப்போ தடைப்பிடி காலெல்லாம் கூட இருந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கூட வந்து அந்த கடையில் கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நார்மலாக தடைப்பிடி காலத்து டைமில் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்காதுல்ல. அந்த டைமில் வந்து கொஞ்சம் பழைய மீன், நான் கூட அந்த மாதிரி தான் வாங்கி மீன் குழம்பு வச்சா ஒரு மாதிரி கருவாடு ஸ்மெல் வர மாதிரி அப்படிலாம் இருக்கும். அப்புறம் அந்த கடையில் கூட்டமாக இருந்துச்சு. அப்பயும் அந்த டைமில் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால இன்றைக்கி பேசிட்டு வரும்போது சொன்னேன், அது பொருள் வந்து தரமாக இருக்கிறதுனால அவங்களோட கடையில் எப்போவுமே கூட்டம் இருக்குது. அது சின்ன கடை பெரிய கடை அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு வந்து நம்ம பொதுவாக அவங்களுக்கு வந்து நம்ம தரமான பொருள் நம்ம கொடுத்தோன்னா கன்ஃபார்மாக அது சின்ன கடை, தெரு முக்கில் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் நம்ம வந்து பொருள் வந்து தரமாக கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வேலையும் சரி தான். சின்ன வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளும் நம்மளோட வேலையை வந்து நல்ல ஒர்க்கு நம்ம நல்லா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா, அது நம்ம சின்ன வீட்டில் வச்சு தைக்கிறோம், வெளியில் வாசலில் வச்சு தைக்கிறோம், அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எங்கே இருந்தாலுமே நமக்கு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சின்ன விஷயந்தான். ஆனால் அது சின்ன விஷயத்துக்குள்ளே ஆக்சுவலாக அது வந்து சொல்லப்போனால் நான் பெரிய பிஸ்னஸ் இதுவே அடங்கியிருக்கு. இப்போ நம்மள மாதிரி வேலை, இப்போ நான் கூட வீட்டில் தான் வச்சு வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நமக்கு எப்படி வேலை வருது? நம்ம நல்லா தைச்சி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் கடவுளோட ஆசீர்வாதம் தான் நம்மளோட இதுன்றதுனால ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. நமக்கு அதை ஞானத்தை கொடுக்குற கடவுளுக்கு தான் நம்ம முன்னாடி நன்றி சொல்லணும். அது இருந்தாலும் நமக்கு வந்து கடைகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை கம்மியாக இதுவாகும்போது நம்ம வீட்டில் வச்சு தைக்கிறோம். நமக்கு வேலை கிடைக்கிறது எதனால? நம்ம ஒழுங்காக இது பண்ணணும், நம்ம ஒழுங்காக தைச்சி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே நமக்கு தேடி வராங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து செஞ்சு கொடுக்குற வேலையை அந்த வேலைக்கு ஏற்ற காசும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த வேலையை நீட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தாலே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க வந்து உங்களை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு இதுதான். அது நான் இவ்வளோ இதுவாக சொல்கிற அளவுக்கு நானும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தைக்கிறது ஒரு நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். பெண்டிங் ஒர்க்கு சொன்னல, அதில் இதுவும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் உங்களோடதும் பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிருங்க. பெண்டிங் ஒர்க் இருந்தாலே நமக்கு பெரிய தலைவலி தான். அதுவும் ஃபெஸ்டிவல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். நானும் அப்படி தான் நினச்சி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தைச்ச ப்ளவுஸில் நம்ம ஒரு நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான், அதில் தைச்சிட்டோம். ஆல்ரெடி நான் அந்த ப்ளவுஸ் தைச்சிட்டேன். அதில் அந்த அக்கா வந்து எதுனா ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து அது ஜரி த்ரெட்டை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பீட்ஸுங்களை வச்சு நான் அதை ஒரு டிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஒர்க்கெல்லாம் இப்போ எப்படி நல்லா ஸ்பீடாக செஞ்சிட்ருக்கீங்களா? ரொம்ப சோர்வாக இல்லாமல் நல்லா செஞ்சிட்ருக்கீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன்.
அதோட இப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் ஒரு 5-6 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க. என்னோடது ரொம்ப இப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போடுறதுக்கே ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடது மொத்தமே எவ்வளோ தெரியுமா சப்ஸ்கிரைபரு? வெறும் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, 55 என்னமோ இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 59 ஆயிருக்கு. அந்த 4 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்காங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறல அப்படின்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அது போக போக நமக்கு இதுவாகும். ஆனால் நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, கேட்குறீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் கட்டிங்ஸ் எதுனா போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நான் போடுறேன். என்னோடய கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்ஸ்லாம் தெரியலன்னா ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இறங்கினா தானே நமக்கு தெரியும். நம்ம அதில் முயற்சி பண்ணாமே முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எங்கள் அம்மா கூட ஸ்டார்டிங்கில் எனக்கு டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணி தைக்க ஆரம்பித்த டைம்லலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம் இதோட ப்ளவுஸ் தைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து இது பண்ண மாட்டேன், இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிலாம் மாதிரி எங்கள் அம்மா ஒரு தடவை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நினச்சேன். அதுவும் பட்டு புடவை ப்ளவுஸு நல்லா தைச்சிருந்தேன். என்னோடய ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன். எனக்கு அது அந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மாவும் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து நான் நினைக்கல, நிஜமாலுமே நானும் ஒரு டெய்லராக ஆவேன், இதுதான் என்னோடய ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்து செய்வேன்ட்டுலாம் நான் நினச்சி பார்க்கல. நானும் நிறைய வேலைக்கெலாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே நிறைய வேலைக்கெலாம் போயிருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நிறைய வேலைக்கு போயிருக்கேன். இட்லி விற்கிறதுலேருந்து கடைசியாக ஜூஸ் கடை வரைக்கும் நானும் வேலைக்கெலாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எதுவுமே செட் ஆகலை. நான் இந்த டெய்லர் வேலையை முக்கால்வாசி நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்னத்துக்காக தெரியுமா இதை சூஸ் பண்ணேன். நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போது இந்த வேலைக்கு வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வேலையை ஃபுல்லாக ஆரம்பித்து. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் தைக்க வராது. அப்போது வெளியில் ஒருத்தவங்க கிட்ட ப்ளவுஸு டெய்லர்கிட்ட வாங்கிட்டு வந்து தைப்பேன். அதுவும் நம்மளை எதிர்பார்க்குற வருமானம் நமக்கு கிடைக்காது. அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஜூஸ் கடைக்கு நானும் எங்கள் அக்காவும் வேலைக்கு போகணும். அங்கே ஒரு மாதம் அப்படி போயிட்டு இருந்தோம். அப்போல்லாம் என்ன ஒருத்தங்க அந்த ஜூஸ் கடைக்கு போனால் சப்ளை பண்ணுறால ஜூஸ் போட்டு கொடுக்கறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் போனால் அவங்க வந்து ஒரு ஜூஸ்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லோடு சேர்த்து ஒரு 5 ரூபா வந்து டிப்ஸாக கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது டிப்ஸு கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நான் வந்து ஜூஸ் கடையில் இந்த டிப்ஸு வாங்குற இதுக்கெல்லாம் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன டிப்ஸு அது என்ன நிஜமாகவே சொல்ல போனால் நான் பின்னாடி போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் நிஜமாலுமே. அது என்னால் இப்போ நினச்ச கூட நான் அது வந்து ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தவில்லை. அந்த ஞாபகமாக இருக்கும். அப்போது ஒரு நாள் அங்கே ஒரு மாதம் 1.5 மாதம் வேலை செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்னென்னா எதிர்க்க வந்து ஒரு தாத்தா, ஒரு ரொம்ப வயசானது சொல்ல முடியாது, ஒரு 50+ அப்படி இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவரை பார்க்கும்போது அவர் மோஸ்ட்லி ஆல்ட்ரேஷன் வேலை தான் பார்ப்பார். நான் வந்து ஃபஸ்ட்டில் மிஷின் வந்து வெளியில் தான் போட்டு தைச்சிட்டு இருந்தேன். இந்த பிளாட்ஃபார்மில் போட்டு தைப்போம்ல, அந்த மாதிரி தான் தைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி வேலை இதுவாக இருக்கும். இதுனா மாதம் அப்போ வந்து 6000 ரூபாய் அந்த கடையில் சம்பளம். காலையில் போனால் அதோட நைட்டு 8 மணிக்கோ 9 மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க. அப்போ போனேன். அவரை பார்த்த உடனே எனக்கு அன்றைக்கி ஒரு டைம் மதியானத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்ன எப்படி இருக்குல்ல நம்ம லைஃப் அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும்போது அவரை பார்த்த உடனே ஒரு பொறி தட்டுச்சு. இவ்வளோ வயசானவர் அப்படியே 50+ இருக்கும். இவரே வேலை வந்து இவ்வளோ வேலை செய்கிறாரு, இவ்வளோ பண்ணுறாரு. அப்போ நம்ம ஏன் இந்த முயற்சி பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இந்த வேலையை வந்து இது பண்ணக்கூடாது? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் அந்த வேலையை ஏன் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது? ஏன் தைக்கக்கூடாது? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தைச்சி பழகிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்ற
அன்னைக்கு ஒரு மன வைராக்கியம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மிஷின் வெளியில் ரெகுலராக போட ஆரம்பித்தேன். அதேமாதிரி வெளியில் ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், எங்கள் மாமியார் கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்களும் அவ்வளோவா வந்து அதுக்கு ஓகேவே. எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதெல்லாம் வேணாம், ரோப்பெல்லாம் கொஞ்சம் தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்லாம் எனக்கு பெர்மிஷனே கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ அவர்கிட்ட சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவரும் சரி போடு, ஆனால் செட் ஆகலைன்னா வேண்டாம் நான் சொல்லும்போது எடுத்துரு அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸு அப்படிலாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கும், தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்களோ இது பண்ணுவாங்களோன்னு பயமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு சிலர் மிஸ்டேக் வந்து தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு டெய்லர் கடையில் ஒரு அண்ணாக்கிட்ட வந்து ஒரு மாதம் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஒரு 10 மணிக்கு அப்படி போனேன்னா திரும்ப ஒரு 12 மணிக்கு அப்படி வந்துடுவேன், 10-11 மணிக்கு வந்துடுவேன். அவர் வந்து இந்த பார்ட்டி ப்ளவுஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொல்லி கொடுத்தது நிஜமாலுமே எனக்கு புரியல. ஆனால் ப்ளவுஸுன்னு கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான். அப்படின்னு சுடிதாரும் கற்றுக்கல, வேறு என்ன ப்ளவுஸ் மட்டும், அதாவது வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் போவேன், அவ்வளோதான். அதோடு போக மாட்டேன். அப்படியே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் கேல்குலேஷன் எனக்கு ஃபஸ்ட்டுலாம் ஆச்சு. கொஞ்சம் சின்ன ஒரு 10th படிக்கும்போதெல்லாம் எனக்கு கணக்கே எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு தகராறு தான். கணக்கு அதில் கேல்குலேஷன்லாம் வரும்ல, செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படி. எனக்கு வகுத்தல்னால இன்னுமே எனக்கு பெரிய நிஜமானு வகுத்தல்னாலே எனக்கு இப்போ வரைக்குமே வராது. அதனால என்ன இதால் 4ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க, 2ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க, இது புரியாமல் நான் எதுவுமே அந்த மாதிரி கற்றுக்குவதே விட்டேன். முன்ன ஜெயா டிவியில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக் தைக்கிறது, அந்த அம்ப்ரெல்லா ஃப்ராக் மாதிரி தைக்கிறதுலாம் போடுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் அதை வந்து ப்ராப்பராக நான் இது பண்ணவே இல்லை. அதனால் அந்த பார்ட்டி ப்ளவுஸ் மட்டும் கற்றுக் கொடுத்தாங்களா, அதை வச்சு இது ஆல்ரெடி எனக்கு தைக்க தெரியுன்றதுனால அவர் கட் பண்ணி கொடுப்பாரு. நான் கடையிலே போய் தச்சிட்ருப்பேன். காலையில் போனேன்னா அதோட மதியம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயிட்டு அப்படியே என் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தான் என்னோடய ரொட்டீனாக அந்த வேலை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. சரி, அப்போ வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு 30 ரூபா, ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுத்தா 30 ரூபா அப்படி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வெளியிலேயே நானே அங்கே கடையிலேருந்து வாங்கி தைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்போல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் அப்புறம் கட் பண்ண ஆரம்பித்தேன். பைப்பிங் ஒழுங்காக வரல. அந்த அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாருல, அந்த அண்ணன்கிட்ட கேட்டால் அவர் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாரு, தவிர எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு எதுவும் புரியல. அப்போது நான் இது பண்ண டைம்லலாம் யூடியூப்லாம் இந்த அளவுக்கு இது பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான். அதுக்கு முன்னாடிலாம் நான் கற்றுக்கும் போதெல்லாம் இது யூடியூப்லாம் இல்லை, அதனால எனக்கு தெரியல. அப்புறம் நானே கட் பண்ணி ஏதோ தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது நான் ஃபஸ்ட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட போர்டு எப்படி தெரியும் வச்சேன், இங்கே ஆல்ட்ரேஷன் செய்யப்படும் அப்படின்னு போர்டு வச்சேன். அதுக்கே எங்கள் வீட்டில் எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த பார்த்தி வடிவில் காமெடி இருக்குல்ல, இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் அவரே கேட்குறாரு, ஏன் வெளியில் கடை போட மாட்டேற, ஏன் இது பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பெடல் இல்லாமல் பெடலில் இப்போ தைக்க முடியல, ரொம்ப கால் இடுப்பில் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு பேட்ரி வாங்கி இன்வெர்டர் மூலமாக கனெக்ஷன் பண்ணி அப்புறம் அந்த மிஷினை வச்சு தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் ஒருத்தவங்க மூலயமா அது மகளிர் தினத்துக்காக எனக்கு ஒரு சின்ன மிஷின் கொடுத்தாங்க. அது கூடவே நான் இன்னும் ஒரு கொஞ்சம் காசு போட்டு அது ஒரு பெரிய மிஷின் ஒன்று வாங்கி அதுதான் வெளியில் வச்சு தைச்சிருக்கேன், இன்னொரு மிஷின் ஒன்று. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு வந்து பெரிய மிஷின் ஒன்று, பவர் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் இப்போ வந்து 3 மிஷினு, ஒரு ஓவர்லாக் மிஷினு, எல்லாமே கடவுளோட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேலை. அதனால தான் நான் சொல்கிறேன், வேலை தெரியாது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி யாரும் சோர்ந்து போகவே தேவையில்லை. இப்போ எனக்கு நானே எவ்வளோ வருஷம் இதிலேருந்து நானே எவ்வளோ கற்றுக்கிட்டு வந்திருக்கல. நானே ஒரு சாதாரண ஜூஸ் கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எப்படின்னு ஆச்சு, நிறைய வேலை செஞ்சுட்டு ஆனால் செட் ஆகலை. எனக்கு கடவுள் நியமித்து வச்சுருக்குது இந்த டெய்லர் வேலை தான். இது நிஜமாகவே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லானது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நானே பழசெல்லாம் யோசிக்கும் போது எனக்கும் பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கு. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.